ஒரு ஆற்றை பார்த்து திருநீர் பூசக்கூடாது, ஒரு நெருப்பு பார்த்து திருநீர் பூசக்கூடாது, சாமியுடைய திருவுருவத்தை பார்த்துட்டு திருநீர் பூசக்கூடாது. யாராவது உங்களுக்கு வந்து நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்கேங்க, நான் திருவான்மையூர் ஈஸ்வரை பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்க கையில திருநீர் கொடுத்தா அவங்களுக்கு எதுக்கு பூசக்கூடாது? வாங்கிட்டு திரும்பிடணும். திரும்பி அங்கிட்டு தள்ளி போய் என்ன செய்யணும்? வாங்கிட்டு திருநீர் போயிட்டு. இதெல்லாம் ரூல்ஸ். இதெல்லாம் முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியில் வருது. முழுநீர் பூசி முனிவருக்கு மடியே இதுல சேக்கில சாமி சொல்லியிருக்கேன். ஏன் சார் கையை தொங்க போட்டு இப்படி திருநீர் பூசக்கூடாது. பனிவா எடுத்து இப்படி வாங்கி ஒரு இப்படி மடைக்கணும். வாங்கும்போது அடியில வலது கை மேல வச்சு வாங்கணும். திருநீர் வாங்கும்போது வலது கையை மேல வச்சு வாங்கணும். அது மாதிரி திருநீர் எப்போ பூசணும் அப்படின்னா, காலையில நீங்க பல் விளக்குறதுக்கு முன்னாடியே திருநீரை பூசிடணும். காலை எந்திரிச்சதுமே திருநீரை பக்கத்துல இருக்கணும். காலை எந்திரிச்சதுமே திருநீர் பூசணும். பல் துளக்குவதற்கு முன், பல் துளக்குவதற்கு பின், அதுக்கப்புறம் குளிப்பதற்கு முன், குளிப்பதற்கு பின், சாப்பிடுவதற்கு முன், சாப்பிடுவதற்கு பின், மலஜலம் கழிப்பதற்கு முன், மலஜலம் கழிப்பதற்கு பின், இப்படி பூசணும் திருநீர். மறுபது ஆமா உறங்குவதற்கு முன், உறங்குவதற்கு பின். 5 நீதிகள் இருக்கு. இது யாராவது ஃபாலோ பண்றீங்களா? சிவா நீங்க இப்பதான் சொற்பொழிக்க சொல்லியிருக்கீங்க. இனிமேதான் ஃபாலோ பண்ணலாம் இருக்கணும். அதான் அது வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் சொன்னாதான் அடுத்தது எந்த நேரமும் திருநீர் இருக்கும். இல்லைன்னா மறந்துடும். சிவ சொற்பொழி சொல்லியிருக்காங்க, காலை தூங்கி திருநீர் பூசுவோம், பல்தலைக்கு வந்து திருநீர் பூசுவோம், குளிச்சுட்டு வந்து பூசிக்கிட்டே இருப்பீங்க. சாப்பிட்டு முடிச்சது அப்ப வேலைக்கு போனாதான் உங்களால நிச்சய முடியாது, பூச முடியாது சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்க நெட்டில் நிறைய திருநீர் பூசிட்டு போனீங்கன்னா அது வாட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மதியம் வந்து நீங்க குளிக்க முகம் கழுவுறீங்களா, அண்ணன் திருநீர் பூசி. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அப்படி எப்பயுமே நெட்டியில் திருநீர் இருக்கு. நம்ம வினைகளை நீராக்குவது இந்த திருநீர். ஒரு பதிகள் பாடினாரு. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வைஷ்ணவ சமயத்துல பெண்களுக்கு திருமணம் கிடையாது. வைஷ்ணவ சமயத்துல என்ன கிடையாது? பெண்கள் வந்து திருமணம் அடைய முடியாது, நாம அடைய முடியாது, ஆண்களுக்கு மட்டும்தான். ஆனா நம்ம சைவத்துல மட்டும் திருநீர் ஆண்களும் அணியலாம், பெண்களும் அணியலாம். எவ்வளவு சிறப்பு பாருங்க. இன்னொன்னு திருநீரே அம்பாள். நிறைய பேர் நினைச்சிருக்காங்க குங்குமம் அம்பாள் நினைச்சிருக்காங்க. திருநீரே அம்பாள். பராவணம் நீர், பராவணம் நீர் ரெண்டாவது அந்த இதுல வந்து தலைப்பு கொடுத்துருப்பாங்க பாத்துருக்கீங்களா? திருநீட்டு பதியத்துக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பறையின் வடிவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பறைன்னா சிவபெருமான், பறைனா அம்பாள். அம்பாளுடைய வடிவமும் திருநீர் மறந்துடக்கூடாது வருது. அப்ப பறைங்கிறது யாருன்னா அம்பாள். திருநீர் நம்ம அம்பாள். பராவணமாவது நீரு, பாவம் அறுப்பது நீரு, தராவணமாவது நீரு, தத்துவமாவது நீரு, அராவணங்கும் திருநேனி ஆளவாயான் திருநீர். பத்திகை முழுவதும் பார்த்தீங்கன்னா மந்திரமாவது நீரு, நினைப்பறை காப்பது,